முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். டெல்டாவில் மணல் குவாரிகளுக்கு அனுமதி கூடாது என நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றனர். தஞ்சை டெல்டா பகுதியில் மண் குவாரிகளுக்கு அனுமதி வழங்கக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்த முழு விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் சுப்பிரமணியன். வணக்கம். டெல்டாவில் மணல் குவாரிகளுக்கு அனுமதி கூடாது என நீதிபதிகள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்த முழு விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் பவித்ரா. தஞ்சாவூர் டெல்டா பகுதியில் எக்காரணம் கொண்டும் இனி மணல் குவாரிகளுக்கு அனுமதி வழங்கக்கூடாது என தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூரை சேர்ந்த வழக்கறிஞர் ஜீவகுமார் தாக்கல் செய்த மனுவை நீதிபதிகள் கார்த்திகேயன் மற்றும் சக்திவேல் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது. மனுவில் தமிழ்நாடு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக காவிரி டெல்டா பகுதியில் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தஞ்சாவூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மணல் அள்ளப்பட்டு வருவதாகவும் இதனால் இயற்கை வளங்கள் பாதிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக திருவையாறு தாலுகாவை சேர்ந்த அச்சனூர், மருவூர், கடுவெளி, மணத்திட்டை உள்ளிட்ட பகுதிகளில், பூதலூர் தாலுகாவை சேர்ந்த மாரநேரி, புத்துகிரி, வாரம்பட்டை, களமங்கலம், ஓரத்தூர், விண்ணமங்கலம், கல்வெடி, பெரம்பலூரி உள்ளிட்ட பகுதிகளில் சட்டவிரோதமாக மணல் குவாரிகள் செயல்பட்டு வருவதாக மனுவில் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. மேலும் டெல்டா பகுதியில் மணல் குவாரிகள் நடவடிக்கைகளை அனுமதித்தால் தமிழ்நாடு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல மேம்பாட்டு சட்டம் இயற்றப்பட்டதன் நோக்கமே செழிந்துவிடும் என மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார். அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில் குறிப்பிட்ட பகுதியில் 4,40,335 கனமீட்டர் மணல் அல்ல அனுமதி வழங்கப்பட்டிருந்ததாகவும் கொரோனா தொற்று காரணமாக குவாரி பணிகள் நிறுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. 2016 முதல் 2020 ஆண்டு வரையிலும் 2021 ஆண்டில் சில மாதங்களில் மாற்று வண்டிகள் மூலம் 857.2 கனமீட்டர், லாரிகளின் மூலம் 1,52,724 கனமீட்டர் மணலும் அள்ளப்பட்டதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. 2023 ஆண்டு முதல் குவாரி பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அனுமதிக்கப்பட்ட மொத்த அளவான 4,40,335 கனமீட்டர் மணல் முழுமையாக அள்ளப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதனை பதிவு செய்த நீதிபதிகள் வழக்கில் குறிப்பிட்டுள்ள கிராமங்களில் குவாரிகள் மூடப்பட்டதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இனி அந்த பகுதியில் மணல் குவாரிகளை நடத்தாமல் இருப்பதே நல்லது என தெரிவித்துள்ளனர். மேலும் அந்த கிராமங்களில் மீண்டும் குவாரி பணிகளை மேற்கொள்ள அனுமதி கோரி வரும் எந்த ஒரு விண்ணப்பத்தையும் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் பரிசீலிக்க கூடாது என்றும் எக்காரணம் கொண்டும் அப்பகுதியில் இனி மணல் குவாரிகளுக்கு அனுமதி வழங்கக்கூடாது என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். இதையடுத்து வழக்கை முடித்து வைத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. ஜெயஸ்ரீ. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.